வீக்லி கரண்ட் அஃபேர்ஸில் ஏப்ரல் 5 to 11 இஷ்யூஸில் உள்ள கொஸ்டின் டிஸ்கஷன் டுடே. கொஸ்டின் ஷேர் பண்ணுறேன். ஹியர் the first question: which of the following best describes the nature of the recent US-China tariff escalation as reported? It reflects bilateral cooperation in strategic minerals trade. It is an example of retaliatory trade measures in a trade war. It marks the end of the WTO sanctioned tariff negotiations. It is a coordinated move under the G20 framework for tariff regulation. ஸோ ரீசெண்டாக யூஎஸ் டேரிஃப் சைனா மேலே போட்டது தெரியும். அண்டு சைனா இன் ரிட்டன் யூஎஸுடைய ப்ராடக்ட் மேலே டேரிஃப் போட்டது தெரியும். ஸோ இது ஒரு 2-3 வீக்ஸாக இஷ்யூஸில் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ இதில் இந்த நேச்சரை வந்து என்னன்னு சொல்லலாம்? இது ஒரு பைலேட்ரல் கோஆப்ரேஷன் இன் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் ட்ரேடா அப்படின்னா இது பைலேட்ரல் கோஆப்ரேஷனா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு பேரும் பேசி நாம் இப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறதா? கண்டிப்பாக இல்லை. ஓகே, இது என்னது? கிட்டத்தட்ட சாங்ஷன்ஸ் மாதிரி தான். ஓகே, ஒரு பொருளாதார தடை போடுற மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட. ஓகே, அப்போ சைனா பதிலுக்கு பண்ணது அப்படிங்கிறதுல என்னது? இட் இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ரிட்டாலியேட்டரி ட்ரேட் மெசர்ஸ் இன் ஏ ட்ரேட் வார். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு ட்ரேட் வார். சைனா பதிலுக்கு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை செய்கிற ஒரு இது, அவ்வளோதான். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஸோ ஆப்ஷன் பி. ஓகே, சரி. தென் ஸோ இந்த டேரிஃப் இஷ்யூ வந்து நிறைய இருந்ததுனால அகைன் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கிறோம். அதில் consider the following statements regarding the actions taken by China in response to US tariffs. China imposed an identical 34% tariff on all US products starting April 10. China has filed a case against US at the World Trade Organization. China suspended chicken imports completely from all US companies due to sanitary concerns. So what are the options? So China imposed an identical 34% tariff on all US product. ரிட்டாலியேட் பண்ணுறதுக்காக சைனா பண்ணாங்க இல்லையா? ஓகே, அண்ட் டபிள்யூடிஓவில் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்களா? நெகோசியேஷன் ரிலீஸ் பண்ணாங்களான்னா எஸ், அகேன்ஸ்ட் யூஎஸ் பண்ணாங்க. ஓகே, தென் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்: China suspended chicken imports completely from all US companies due to the sanitary concerns. கரெக்டா? ஸோ நாட் ஆல் கம்ப்ளீட்டாக யூஎஸ்ல இருந்து சிக்கன் இம்போர்ட்டை ஃபுல்லாக பேன் பண்ணுறோம் நாங்கள் சைனா சொல்லலை. ஒரு சில பர்டிகுலர் கம்பெனிஸோடைய இம்போர்ட்டில் வந்து அவங்க கண்டுபிடிச்சது சானிட்டரி கன்சர்ன் வந்து இஷ்யூ இருந்ததுனால அதை லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. இந்தந்த கம்பெனியில இருந்தெல்லாம் நாங்கள் சிக்கன் இம்போர்ட் யூஎஸ்ல இருந்து பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சில கம்பெனிஸை லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. தவிர அது கம்ப்ளீட்டாக இனிமேல் சிக்கன் இம்போர்ட்டு யூஎஸ்ல இருந்து பண்ண மாட்டோம்னு சொல்லலை. ஓகே, ஆல் யூஎஸ் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்றது தட் இஸ் ராங். ஓகே, கேஸ் ஃபைல் பண்ணாங்களா அப்படின்னா எஸ். ஏன்னா இது கிட்டத்தட்ட வந்து டபிள்யூடிஓடைய ரூல்ஸ் எல்லாத்தையுமே மீறுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அண்ட் டபிள்யூடிஓவில் கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஓகே, 34% ரீட்டாலியேட் பண்ணுறதுக்கு பண்ணதும் ட்ரூ. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ 1 and 2 ஒன்லி. ஓகே, இந்த which of the following can be inferred from the recent diplomatic engagements at the BIMSTEC summit held in Bangkok? India extended an official invitation to Bangladesh chief advisor for a bilateral visit. Myanmar declined to engage with India over regional disaster assistance. India reiterated its support for democratic restoration in Myanmar. Bangladesh refused to participate in the BIMSTEC summit due to regime change.
ஓகே. ஸோ இதுல India extended an official invitation to Bangladesh chief advisor. எது ஆன்சர்? Yes. Okay, 1 minute. So India extended an official invitation to Bangladesh chief advisor for a bilateral agenda. முகமது யூனுஸ்க்கு வந்து அஃபிஷியல் இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்களா இந்த பிம்ஸ்டெக் போனது மூலமா? ஸோ ஸ்டில் எதுவும் பண்ணல. ஓகே. முகமது யூனுஸை வந்து பிம்ஸ்டெக் மீட்டப்போ மீட் பண்ணாங்க, அவ்வளோதான். பட் இந்தியாவுக்கு வர சொல்லி இன்விடேஷன் இன்னும் இது பண்ணல. ஓகே. மியான்மர் டிக்ளைன்டு டு என்கேஜ் வித் இந்தியா ஓவர் த ரீஜனல் டிசாஸ்டர் அசிஸ்டன்ஸா? அந்த அளவுக்கு மியான்மர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரீசெண்ட் எர்த்குவேக் வந்துச்சு. இப்போ இந்தியன் ஆர்மி எல்லாமே இந்தியா அங்கே சென்ட் பண்ணியிருந்தாங்க ஹெல்ப்புக்கு. அசிஸ்டன்ஸ் அவங்களும் வாங்கிக்கிட்டாங்க. அண்ட் இந்தியா மியான்மர் அப்படி அசிஸ்டன்ஸு டிக்ளைன் பண்ணுற அளவுக்கு இன்னும் பெரிய எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எதுவும் இல்லை. இந்தியா ரீஇட்ரேட்டட் இட்ஸ் சப்போர்ட் ஃபார் டெமோக்ராட்டிக் ரீஸ்டோரேஷன் இன் மியான்மர். அது எம்பசைஸ் பண்ணாங்க. ஓகே. ஜுண்டா இது வந்து கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம், அங்கே மிலிட்ரி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் டெமோக்ராட்டிக் ரீஸ்டோரேஷனுக்கான சப்போர்ட் வந்து மறுபடியும் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு தான் இந்தியா சொல்லிச்சு. ஓகே. பங்களாதேஷ் ரெஃப்யூஸ்டு டு பார்ட்டிசிபேட் இன் பிம்ஸ்டெக் இல்லை, பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓகே. ஸோ அதில் தான் மோடி அண்ட் யூனுஸ் மீட் நடந்துச்சு. ஓகே. தென் ஸோ ஆப்ஷன் சி. ஓகே. தென் which of the following acts provides the legal framework for declaring areas as reserved forest as referred to it in the context of the Supreme Court order regarding Agasthiyamalai region? ரீசெண்டாக இந்த அகஸ்தியமலை ரீஜியனில் ஒரு சர்வே எடுக்க சொல்லி ஒரு ஆர்டர் இருந்தது. ஓகே. ஸோ அதில் இந்த இஷ்யூ வந்திருந்தது லாஸ்ட் வீக். ஜென்ரலாக ரிசர்வ் ஃபாரஸ்ட் டிக்ளேர் பண்ணுறது வந்து எந்த ஆக்ட் கீழே பண்ணுவாங்க? எது? ஃபாரஸ்ட் ஆக்ட். ஃபாரஸ்ட் ஆக்ட்ல என்னென்ன ரெகக்னைஸ் பண்ணுவாங்க? ரிசர்வ் ஃபாரஸ்ட் வேற. ஃபாரஸ்ட் வந்து 3 கேட்டகரியா பிரிப்பாங்க இல்லையா? ரிசர்வ் ஃபாரஸ்ட், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், அன்கிளாஸ்ட் ஃபாரஸ்ட், வில்லேஜ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம், இல்லை அன்கிளாஸ்ட் ஃபாரஸ்ட். ஸோ அந்த கேட்டகரைஸ் பண்ணுறது அண்டர் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட். ஓகே. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வந்து என்விரான்மெண்டல் ஆக்ட் அதுதான். ஃபாரஸ்ட் ரிசர்வ், ப்ரொடெக்டட் அண்ட் அன்கிளாஸ்ட்னு பிரிக்கிறது ஃபாரஸ்ட் ஆக்ட் கீழே தான். ஓகே. அண்ட் மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் மோஸ்ட்லி கம்ப்ளீட்டாக எது ரிலேட்டடாக தான் இருக்கும், எல்லாமே ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்டில் மோஸ்ட்லி அது என்ன? ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ல எனி டிஃபாரஸ்டேஷன் இல்லை நான் ஃபாரஸ்ட் பர்பஸ் ஆக்டிவிட்டி எது பண்ணுறதா இருந்தாலும் தே ஹாவ் டு டேக் பெர்மிஷன் ஃப்ரம் அண்டர் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட். அது கீழே பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே.
So that is Biological Diversity Act, biodiversity ரிலேட்டடா பயோபைரசி, பயோஸ்பியர் ரிசர்வ் இது எல்லாமே. ஓகே, டன். தென் அடுத்து இல்லை சார், நான் இது கட் பண்ணிட்டேன், கிளாஸ் உடைய மியூட் பண்ணிட்டேன். அப்பப்போ மட்டும் வைப்ரேட் ஆகிடுது. சரி. ஸோ தென் ஸோ அதே மாதிரி நம்ம ஆக்ட் வந்து நம்ம டீட்டெயில்டாகவே பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு ஆக்டுக்கில் என்னென்ன வரும் அது எல்லாமே. ஓகே, இப்போ நேஷனல் பார்க், சாங்சுவரி இதெல்லாம் எதில் ரெகனைஸ் பண்ணுவாங்க? அண்டர் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அதோட பர்பஸ் என்னன்னு பாருங்க. இந்த பர்பஸ் தெரிஞ்சுன்னா டக்குன்னு சொல்லிடலாம். பர்பஸ் ஸ்பீசிஸ் ப்ரொடெக்ஷன் தானே, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஓகே, தென் the decline in India's exports due to US tariffs can potentially lead to reduction in importers' revenue, lower foreign exchange earnings, widening of trade deficit, costlier imports and inflation. 1 and 2 only, 1, 2 and 3 only, 2 and 3 only, 2, 3 and 4 only. So answer. Reduction in importers' revenue. வருமா? ஏன்னா யூஎஸ் தான் இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டுக்கு டேரிஃப் போடுறாங்க. அதனால அஃபெக்ட் ஆகுறது வந்து எதுதான் அஃபெக்ட் ஆகும்? இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸோடைய ரெவன்யூ தான் அஃபெக்ட் ஆகும். ஓகே, நாட் இம்போர்ட்டர்ஸ் ரெவன்யூ. ஓகே, பதிலுக்கு இந்தியாவும் பண்ணுது அப்படின்னா அதில் ஏதாச்சும் இம்பேக்ட் இருக்கும். ஓகே, லோயர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸ், எஸ். ஏன்னா இங்கேருந்து போகிற எக்ஸ்போர்ட் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் இம்பேலன்ஸ் வரும். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் இம்பேலன்ஸ் வருது அப்படின்னாலே ட்ரேட் டெபிசிட் widening ஆகும். ஓகே, டன். தென் காஸ்ட்லியர் இம்போர்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளேஷன். இதனால இம்போர்ட் வந்து காஸ்ட்லியர் ஆகுதா? அகைன் உள்ள வாங்க. ஸோ இம்போர்ட் காஸ்ட்லியர் ஆகணும், இன்ஃப்ளேஷன் ஆகணும், இதனால வராது. இதுல கம்ப்ளீட்டாவே எதுதான் அஃபெக்ட் ஆகும்? கம்ப்ளீட்டாவே எக்ஸ்போர்ட் தான் அஃபெக்ட் ஆகும். ஓகே, டன். இம்போர்ட் எடுத்துக்கிட்டு எப்படி அஃபெக்ட் ஆகும்னு சொல்றீங்க? ஏன் அஃபெக்ட் ஆகுது? இப்போ அவங்க இந்தியா மேல தான் டேரிஃப் இது பண்றாங்க. இப்போ சைனா வந்து பதிலுக்கு பண்ணாங்க, ரிட்டாலியேட் பண்ணாங்க. நாங்க யூஎஸ்ல இருந்து வர்ற ப்ராடக்ட்டுக்கு இப்போ டேரிஃப் போடுறோம் அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்போ ஓகே, அங்க இருந்து டேரிஃப் போடுறப்ப அவங்க இம்போர்ட்டை ஸ்டாப் பண்ணுவாங்க, பர்சன்டேஜ் அதிகமாகுதுன்னு சொல்லி. அப்போ உள்ள வரக்கூடிய இம்போர்ட் அஃபெக்ட் ஆகும். இப்போ யூஎஸ்ல இருந்து இங்க வர்றது அது யூஸ்வலா வந்துட்டே தான் இருக்கு. இந்தியா பதிலுக்கு பெருசா எதுவும் ரிட்டாலியேட் பண்ணலையே. ப்ராடக்ட் வந்து ரேட் நம்மளும் அதுக்கு பதிலாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். பட் சைனா பண்ண மாதிரி தைரியமா பண்ண மாதிரி சைனா வந்து பதிலுக்கு என்ன பண்ணாங்க? உங்களோட எல்லா ப்ராடக்ட் மேல நாங்க டேரிஃப் போடுறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ஓகே, அப்படி இந்தியா எதுவுமே பண்ணல. அப்படி எந்த மாதிரி கனெக்ட் ஆகும் அது?
டாரிஃப் வந்து போட்டுருக்காங்க. ம் டாரிஃப் போடும்போது என்னன்னா அவங்க நம்மள்ட்ட எக்ஸ்போர்ட் பண்றது வந்து யூஎஸ் கிட்ட கம்மியாகும். யூஎஸ் வந்து நம்ம பொருள் வாங்குறது கம்மியாகும். ம் ஏன்னா நமக்கு நம்ம ஸ்டாப் பண்ணுவோம், ரெடியூஸ் பண்ணுவோம். ம் ம் ஸோ அப்போ வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்றது கம்மியாகிடுச்சுன்னா இந்த டாரிஃபோடைய முக்கிய நோக்கம் என்னன்னா நமக்கு பதிலாக நமக்கு ரெசிப்ரோக்கல் டாரிஃப் போட்டு ஸோ நம்மளுடைய அவங்களுடைய ப்ராடக்ட் நம்ம போடுறதுனால அவங்களுக்கு போட்டுருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ நம்ம பண்றது ஒரு மினிமம் டிஃபெக்ட் வருது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து யூஎஸ்க்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்மளோட இன்க்ரீஸ் பண்ணுவோம்னா யூஎஸ் வந்து எது மற்ற கண்ட்ரி கம்மியா இருக்கோ அந்த கண்ட்ரி தான் சொல்லி போகும். ஆமா. அப்போ இந்தியாவோட இது வந்து பார்க்கணும்னா டாலர் பைலட்டரல் ட்ரேடை விட அந்த மல்டிலேட்டரல் ட்ரேட் வந்து இம்பாக்ட் இருந்துச்சு. அதான் இப்போ யூஎஸ் வந்து அப்போ டேரிஃப் அதிகமாக இருக்கும், மற்ற கண்ட்ரியோடைய ப்ராடக்ட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிறப்போ நம்மளுடைய எக்ஸ்போர்ட் தானே பெருசாக அதில் அஃபெக்ட் ஆகுது. இப்போ இந்தியா வந்து யூஎஸ்ல இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு டேரிஃப் எதுவும் போட்டாங்களா? அப்போ அதனால தான் சார் ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் 56% ஒரு சில டாக்ஸ் ம் ஸோ அதுக்கு போடுறதுனால அதுக்கு பதிலாக நாங்கள் போடணும்னு சொல்லிட்டு யூஎஸ் போடுறோம். அப்படி இருக்கும்போது என்னன்னா நம்மளுடைய டாக்ஸ் எப்படி இம்போர்ட் வந்து நம்மளுடைய இதில் போட்டது வந்து ஒரு ரீசனபிள் அமௌண்ட் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுறோம். பட் அவங்க வந்து சடன் ஹைக்கு ஒரு பெரிய ஹைக்காக இது பண்ணுறாங்க. ஓகே சார், நாம் வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய ஸ்டாண்டை வந்து இதில் எக்கனாமிக்கலாக பெரிய ஸ்ட்ரென்த்தாக காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பண்ணல. ஓகே, அப்போ இது ஒரு ரீசனபிளான இதாக தான் இருந்துக்குமே தவிர இம்போர்ட்டர்ஸ் பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் அதை. ஆனால் யூஎஸ் பண்ணது அப்படிங்கிறது எக்கனாமிக்கலி நாங்கள் தான் டிட்டர்மின் பண்ணுவோம் எல்லாத்தையும், இதை டிசைட் பண்ணுற ஃபேக்டரே நாங்கள் தான், நாங்கள் செஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுற விஷயம் யூஎஸ் இது. ஓகே, அப்போ இதில் பெரிய இந்தியா வந்து பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் இது அஃபெக்ட் ஆகும் அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டியில். ஓகே, அப்போ சைனா தான் அதை வந்து பயங்கரமாக என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுடைய எல்லா ப்ராடக்ட் மேலேயும் நாங்கள் அதை விட அதிகமான பர்சன்டேஜ் இதுக்கு டேரிஃபாக இது பண்ணுறாங்க. ஓகே, அப்போ அதில் 2 பேருக்குமே அஃபெக்ட் ஆகும். பட் இந்தியா பண்ணது அப்படிங்கிறது ஒரு நாமினல் ரேட்டு. ஓகே, இதில் வந்து பெரிய லெவலில் இதாகுது அப்படிங்கிறத விட இம்போர்ட்டர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகாவாங்க அப்படிங்கிற அளவில் இந்தியா பண்ணல எதுவும். இப்போ நாமினல் இதில் பண்ணுறாங்க. பட் யூஎஸ் பண்ணது அப்படிங்கிறது அவங்கள ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியாக எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே பண்ண ஆக்டிவிட்டி அதெல்லாம். அது வந்து பெரிய லெவலில் இம்பேக்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் அவங்க பண்ணாங்க. ஸோ அதனால இது வந்து ரெவன்யூ இம்போர்ட்டர்ஸோட ரெவன்யூ சடனாக ரிடக்ஷன் அப்படிங்கிறது இதில் கம்ப்ளீட்டாக இது பண்ணிக்க முடியாது நம்மளால. அதர் ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸ் அண்ட் ட்ரேட் டெபிசிட் செகண்ட்ல சேஞ்ச் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டெபிசிட்லையும் சேஞ்ச் வரும், வைட் ஆகும். எக்ஸ்போர்ட் வந்து இங்கேருந்து அஃபெக்ட் ஆகுது, இம்போர்ட் மட்டும் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்குது, இம்போர்ட் நார்மலாக வந்துட்டு இருக்குது, எக்ஸ்போர்ட் பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக டெபிசிட் வந்து பெரிய இதில் இருக்கும். ஓகே, இம்போர்ட் காஸ்ட்லியராக மாறுதா அப்படின்னா இல்லை. அது எது கொஸ்டின் என்ன அப்படின்னா த டிக்ளைன் இன் இந்தியாஸ் எக்ஸ்போர்ட் டியூ டு யூஎஸ் டேரிஃப். யூஎஸ் டேரிஃபால இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் குறைஞ்சதுனால என்ன ஆகுங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, இப்போ இப்படி கேட்டவங்க வைங்க, the decline in the trade due to the tariff from both countries அப்படிங்கிற மாதிரி கேட்குறோம் வைங்க, ரிடக்ஷன் இன் இம்போர்ட் ரெவன்யூ எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே நம்ம கேட்டிருக்கிறது யூஎஸ் டேரிஃபால இந்தியாவோட எக்ஸ்போர்ட் குறையிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறோம். ஓகே, ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம இந்த இம்போர்ட்டர் ரெவன்யூ ரிடக்ஷனை டைரெக்டாக எடுக்க முடியாது. ஸோ ஹியர் லோயர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸும் வந்துடும், வைடனிங் ஆஃப் ட்ரேட் டெபிசிட்டும் வந்துடும். ஏன்னா எக்ஸ்போர்ட் குறையுது இம்போர்ட் கூடுது அப்படிங்கிறப்ப ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும். அந்த சேஞ்சஸ் ரொம்ப பெரிய கேப் ஆகுது அப்படிங்கிறது ட்ரேட் டெபிசிட் வைடாக மாறும். ஓகே, எக்ஸ்போர்ட் இஸ் வெரி வெரி லெஸ் தென் இம்போர்ட் அப்படிங்கிற லெவலில் வந்து நிற்கும். ஓகே, ஸோ 2 and 3 ஒன்லி இஸ் த ஆன்சர்.
So when exports fall, companies earn less revenue. This can lead to lower production, reduced profit, job losses in export-oriented sector, lower household incomes. All of the above reduce consumption and investment. The removal of a president by South Korea's constitutional court for violating the political neutrality of the armed forces is most closely associated with which democratic principle? It is a rule of law. Okay. சவுத் கொரியாவில் இது கொண்டு வந்தார் இல்லையா, மார்ஷியல் லா இம்போஸ் பண்ணி அப்புறம் அவரை இம்பீச் பண்ணாங்க. அப்புறம் கோர்ட் வந்து அதுக்கு அவர் பண்ணது தப்பு தாங்கிறத ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுத்தாங்க. ஓகே. ஸோ இப்போ ரிமூவ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அது இந்தியாவில் சிமிலராக இருக்குது அப்படின்னா ரூல் ஆஃப் லா தான். ஓகே. செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், ஃபெடரலிசம் ரெண்டும் கிட்டது அது ஒன்று தான், ஒரே மீனிங்கில் வருது. அதை வச்சு எலிமினேட் பண்ணலாம். ஜுடிஷியல் சுப்ரீமசிங்கிறது ஒரு ஒரு ஆதிக்க மனப்பான்மைங்கிற மாதிரி, இது அப்படி கிடையாது. ஓகே. தென் which are the following are correct regarding the Chakyar Kuthu? Chakyar Kuthu is a traditional performance art from Karnataka. It is also it is a solo performance art in which the Chakyar narrates episodes from Hindu epics like Ramayana, Mahabharata. The narration in the performance is often interspersed with humorous and critical observations about contemporary society and politics. Chakyar Kuthu எந்த ஸ்டேட்டு? கேரளா. ஓகே. அட்லீஸ்ட் அந்த வேர்டை வச்சு கூட சொல்லிடலாம். ஏன்னா கன்னடத்துலையும் தெலுங்குலையும் கொஞ்சம் வார்த்தை மாறிடும், மலையாளம் தமிழ்ல கொஞ்சம் அந்த வார்த்தைகள் சில இது ஒன்று போலே இருக்கும். இந்த கூத்து இட் இஸ் எங்க கேரளா, கர்நாடகா இல்லை கேரளா. நம்ம ஊரில் சொல்றது தெருக்கூத்து சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அது என்ன அப்படின்னா சோலோ பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். ஸ்டேஜில் ஒருத்தர் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவார். கொஞ்சம் அந்த கான்டெம்பரரி இஷ்யூ ஏதாச்சும் ஒன்று மகாபாரத ராமாயணத்தை சொல்கிறப்பவே அதில் இருக்க ஏதோ ஒரு இஷ்யூவை லிங்க் பண்ணி இப்போ இருக்கிற பொலிட்டீஷியன்ஸை கிண்டல் பண்ணுறது, அந்த மாதிரி சிம்பிளாக அப்படி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதுதான் அதனுடைய இது. இப்போ ரீசெண்டாக கேரளாவில் ஒரு பெரிய இது நடந்துச்சு இல்லையா, ஒரு போராட்டம் நடந்துச்சு. அதில் வந்து அந்த சாக்கியார் கூத்து பண்ணுறவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இது பண்ணிட்டு போனாங்க. ஸோ ஒரு மீடியா அட்டென்ஷன், எல்லாரோட அட்டென்ஷனையும் வாங்குற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. ஸோ அதுதான். ஸோ கர்நாடகா மட்டும் தப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ராங், செகண்டும் தேர்டும் கரெக்ட். தமிழ்நாடு தெருக்கூத்துலையுமே அதை பண்ணுவாங்க, சடனாக இது பண்ணுறது. இப்போ தமிழ்நாடு தெருக்கூத்துலேயே வந்து இன்பிட்வீன் கோமாளி மாதிரி ஒரு கேரக்டரை உள்ளே கொண்டு வந்து, ஜோக்கர் மாதிரி கேரக்டர் கொண்டு வந்து அவங்க கரண்ட் பாலிட்டிக்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போவாங்க. Which of the following statements are correct? The Reserve Bank of India currently has unrestricted power to merge public sector banks and remove their board members. Insurance Regulatory Development Authority of India has limited supervisory power over large state-owned insurers due to statutory constraints. சார் தனிகை நீங்க இருக்கீங்களா? ஓகே. எதுவும் டவுட் கேட்கணும்னா கேளுங்க. என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு கிளியரா ஆடிபிளா இருக்குதா? Am I audible?
என்னது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா currently has unrestricted power to merge public sector banks and remove their board members. Unrestricted power பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப்டர் டிஸ்கஸ்ட் வித் ஆர்பிஐ பண்ணும். ஓகே, ஆர்பிஐக்கு அது எக்ஸ்க்ளூசிவ் அன்ரெஸ்ட்ரிக்டட் பவர் கிடையாது இல்லையா? ஓகே, அண்ட் ஐஆர்டிஏ வந்து ஸ்டேட் ஓன்டு இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுற லெவலில் இருக்கிறாங்களான்னா இல்லை. ஓகே, லிமிட்டட் சூப்பர்வைசரி பவர் சில லெஜிஸ்லேஷனால அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ டூ கரெக்டு, ஹேஸ் லிமிட்டட் சூப்பர்வைசரி பவர்ங்கிறது கரெக்டு. அன்ரெஸ்ட்ரிக்டட் பவர் ஆஃப் ஆர்பிஐன்னு சொல்கிறது ராங். ஓகே, இப்போ ரீசெண்டாக ஐஎம்எஃப் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க, இந்தியாவில் வந்து எக்கனாமிக் இதில் சில சேஞ்சஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. அதில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு வந்து நிறைய எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ் இருக்குது. அதை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் பாடிக்கு கம்ப்ளீட் அத்தாரிட்டியை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தது. அது இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மானிட்டரி பாலிசி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க ஐஎம்எஃப். ஓகே, ஸோ அந்த இஷ்யூல இருந்து அந்த கொஸ்டின் கேட்டோம். ஓகே, ஸோ டூ ஒன்லி தென். ஸோ அந்த இஷ்யூ வந்து இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. Consider the following pairs of mega infrastructure projects and their corresponding features: Chenab Bridge, Atal Setu, Bogibeel Bridge, Pamban Bridge. 1 and 4 2 3 இல்லையா? செனாப் பிரிட்ஜு இப்போ 2-3 மாசமே நியூஸ்ல வந்துட்டே இருந்துச்சு. ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் இந்த வேர்ல்டு செனாப்ல இருக்குது, அதுதான். ஓகே, அட்டல் சேது எது? கரெக்டு தான். லாங்கஸ்ட் சீ பிரிட்ஜ் அதுதான், அட்டல் சேது மும்பையில் இருக்கிறது தான். ஓகே, எவ்வளோ கிலோமீட்டர்ஸுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. போகிபீல் பிரிட்ஜுங்கிறது அஸ்ஸாம்லையா? லாங்கஸ்ட் ரயில் கம் ரோட் பிரிட்ஜ் இன் இந்தியா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் அஸ்ஸாமில் இருக்குது. ஓகே, பாம்பன் பிரிட்ஜ் இப்போ ஓப்பன் பண்ணாங்க இல்லையா? வெர்டிக்கல் லிஃப்ட் ஓப்பன் ஆகும் இல்லையா? ஷீப் வர்றப்போ அப்படியே ஓப்பன் ஆகும். ஸோ 4மே கரெக்டு தான். ஓகே, 1 2 3 and 4 தான். இந்த மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்தது. ஓகே, ஸோ அதில் தான் எல்லாமே. அட்டல் சேது இன் மும்பை த லாங்கஸ்ட் சீ பிரிட்ஜ். ஓகே, அதுமாதிரி இது போகிபீல் வந்து ஓவர் பிரம்மபுத்திரா இன் அஸ்ஸாம் இந்த ஈஸ்ட். தென் which of the following rivers are flowing through Telangana? Pranita, Tungabhadra, Manjira, Indravati. 1 and 2 only, 2 and 3 only, 1 2 and 3 only, 1 2 3 and 4. பிரணீதா வந்து எதோட ட்ரிபியூட்டரி? கோதாவரி ட்ரிபியூட்டரி. அதாவது வெயின்கங்காவும் பெண்கங்கா ரிவரும் ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் ரிவருடைய நேம் பிரணீதான்னு மாறும். எந்த 2 ஸ்டேட்டு கடையில் பார்டரா வரும் பிரணீதா? ரெண்டு ஸ்டேட்டுகளில் பார்டரா வரும் பிரணீதா, மகாராஷ்டிரா அண்ட் தெலுங்கானா. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் மேப்பில் மகாராஷ்டிராவுடைய நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் இருக்குல்ல? ஓகே, அந்த பக்கம் மகாராஷ்டிராவாக இருக்கும், இந்த பக்கம் ஈஸ்ட்டில் மகாராஷ்டிரா இருக்கும், வெஸ்ட்டில் தெலுங்கானா இருக்கும். நார்த் மகாராஷ்டிரா வந்து இப்படி எண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த இடம். ஓகே, நம்ம இதுகிட்ட விதர்பா ரீஜன் இருக்குல்ல மகாராஷ்டிராவில், அந்த பார்டர் பிரணீதா ரிவர். ஓகே, துங்கபத்ராவும் வந்து தெலுங்கானா பார்டரில் வரும். தெலுங்கானா அண்ட் ஆந்திரா பார்டரில் துங்கபத்ராவும் வரும். ஓகே, மஞ்சிரா ரிவர், இந்த நிசாம் சாகர் ரிசர்வ்லாம் இருக்குல்ல தெலுங்கானாவில், மஞ்சிரா ரிவரில் தான் இருக்குது. அது ட்ரிபியூட்டரி ஆஃப் கோதாவரி. துங்கபத்ரா கிருஷ்ணா. இந்திராவதி ரிவர் ட்ரிபியூட்டரி ஆஃப் கோதாவரி, ஆனால் அது தெலுங்கானாக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே கோதாவரியில் ஜாயின் ஆயிரும். சத்தீஸ்கர்,
மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டால வரும் அப்படியே. அது ஏன் ஒடிசாக்குள்ள போகுது? ஒடிசா ஈஸ்ட்ல. ஆ கேட்டிருக்குது என்ன? சரி. ஸோ 1, 2 and 3 only. ஓகே. இந்திராவதி எதுல இருக்குன்னு சொல்லு. கோதாவரி. ஆமா. Next. With reference to the traditional Indian art form Theyyam, consider the following statements. Theyyam is a ritualistic dance form practiced predominantly in the state of Goa. It is associated with the worship of heroic ancestors and folk deities. The performers of Theyyam often undergo elaborate rituals and wear vibrant costumes and face paint. தெய்யம் வந்து கேரளாலேயே வந்து நார்தன் கேரளா. ஓகே. தெய்யம். ஓகே. இதுல வருமே, அது என்னது? நம்ம காந்தாரால வர்றது ஒரு இது உண்டு. அந்த டான்ஸ் காந்தாரா மூவிலலாம் வரும்ல, அந்த டான்ஸ் வந்து அதுவும் தெய்யமுடைய ஒரு இதுதான். துளு ரீஜியன்ல வந்து ரீஃபார்ம்டு ஃபார்ம், அதுல இருந்து மறுவி வந்த மாதிரியான ஒரு இதுதான் அது இருக்கும். தெய்யம் வந்து அந்த காஸ்டியூமே வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கும். பாடியில தாங்கி நடக்கிறதே பெரிய விஷயங்கிற மாதிரி இருக்கும். உத்தம வில்லன் மூவில கமல்ஹாசன் போட்டு வருவார் தெரியுமா, கிளைமேக்ஸ்ல. உத்தம வில்லன் மூவியில கடைசியா அது போலா. அது தெய்யமுடைய ஒரு மறுவி வந்த ஃபார்ம் தான் அது. அந்த உத்தம வில்லன் மூவில கமல்ஹாசன் கடைசியா போடுற காஸ்டியூம்ஸ் இருக்குல்ல, அதான் தெய்யம். இது அது வெயிட்டே அவ்வளோ வெயிட் இருக்கும். நம்ம தலை மேல மொத்த பாடியில தூக்குற ஆர்னமெண்ட்ஸ் உடைய வெயிட்டே அவ்வளோ இருக்கும். ஓகே. ஓகே. So this is elaborate rituals and wear vibrant costumes and face paint. அது true. And second correct. First மட்டும் கேரளா, நார்தன் கேரளா. Okay. Then Meghdadu project has been planned in which one of the following rivers? ரொம்ப தெரிஞ்ச விஷயம்தான், காவேரி. ஓகே. இஷ்யூ என்ன அப்படின்னா, the former Karnataka chief minister said the states should hold talks with Tamil Nadu and resolve the deadlock over the Meghdadu project. Okay. மேகதாட்டு ப்ராஜெக்ட் வந்து காவேரியுடைய கிருஷ்ணராஜ சாகர் டேமுக்கும் முன்னாடி அதனுடைய அப்பர் வேலி ஆரிஜின்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற டேம்ஸ். கிட்டத்தட்ட 7 பிளேசஸ் வரைக்கும் சூஸ் பண்ணியிருக்காங்க டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, இந்த நேரோ வேலி. அடிக்கடி இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். With reference to aircraft carrier operations, consider the following statements. The French aircraft carrier Charles de Gaulle is nuclear powered and operates Rafale fighter jets. The bilateral naval exercise Varuna involves cooperation between India and France and includes operations between aircraft carriers. Both 1 and 2. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக்காக நியூஸ்ல இருந்துகிட்டே இருக்குது. அது போக இந்தியா வாங்குற ரஃபேலையும் வந்து அதில் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. ஓகே. சரி. அட்வான்ஸ் டெக்னாலஜி ஒன்று தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் அதுல இருந்து. ஆமா. Which are the following are considered by IUCN as a separate metric for listing species as endangered or critically endangered? இது ரிலேட்டடாக ஒரு ஆர்டிகிளே வந்திருந்தது. The loss of elder individuals in the population, cultural behavior among the population, decline in population and in the verge of extinction. ஸோ இதில் எந்த கேட்டகரி எல்லாம் என்டேஞ்சர்னு ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு லிஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறாங்க? ஆக்சுவலி 3 ஒன்லி. இப்போ பண்ணுறது டிக்ளைன் இன் த பாப்புலேஷன் அண்ட் அந்த வெல்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். ஸோ பாப்புலேஷன் கடகடன்னு குறையிறதும் அது அழியக்கூடிய நிலைமைக்கு போகிறதையும் தான் ஒரு கேட்டகரியாக எடுத்து என்டேஞ்சர் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்னு சொல்கிறோம். ஆனால் டாப்ல இருக்க இந்த ரெண்டையும் வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி ப்ரப்போசல்ல இருக்குது, டிஸ்கஷன்ல இருக்குது. ரிசர்ச்சர்ஸ் வந்து என்விரான்மெண்டலிஸ்ட் வந்து அதையும் கன்சிடர் பண்ணணும்னு சொல்றாங்க.
ஓகே, ஏன்னா லாஸ் ஆஃப் எல்டர் இண்டிவிஜுவல்ஸ் இந்த பாப்புலேஷன் வந்து என்ன பண்ணும்? ஒரு எலிஃபென்ட் குரூப்போ இல்லை ஒரு அனிமல் குரூப் இருக்கு, அதில் ஒரு எல்டர் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுது, விச் டைடு. ஒரு பெரிய எலிஃபென்ட் ஃபேமிலி குரூப் இருக்குது, அதில் ஒரு ஃபீமேல் எல்டர் எலிஃபென்ட் செத்து போகுது. வாட் வில் பி த இம்பேக்ட்? ஸோ அதை ஃபாரஸ்ட்டில் கொண்டு போகிறதுக்கு ஆள் இருக்காது, லீட் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக இது இருக்காது. அதனால அந்த குரூப்பில் என்ன வரும்? கல்ச்சரல் பிஹேவியரல் சேஞ்சஸ் வரும், விச் மே லீட் டு எக்ஸ்டிங்ஷன். அதெல்லாம் அழிஞ்சு போகிறதுக்கு காரணமாக இருக்கலாம். ஓகே, ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி கூட கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் வந்திருந்தது. ஓகே, ஸோ இப்போதைக்கு பண்ணுறது இந்த 3 மட்டும்தான். பாப்புலேஷன் குறையுது, அழியக்கூடிய நிலைமைக்கு போகுது அப்படிங்கிறத வச்சு மட்டும்தான் இப்போதைக்கு பண்ணுறோம். ஓகே, இன்னொன்று எல்டர் அப்படிங்கிறப்போ அந்த ஜெனட்டிக் இது வந்து தேவைப்படும். அந்த ட்ரைட்ஸ் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு தேவைப்படுற ஒரு ட்ரைட்ஸ் அதுக்கிட்ட இருக்கலாம். ஸோ அது இருந்ததுன்னா சர்வைவல் இன்னும் பெட்டராக இருக்கலாம். அப்போ அதையும் கன்சிடர் பண்ணணும். With reference to the debate on hydrogen-powered locomotives in India, consider the following statements. ஏற்கனவே கிரீன் ஹைட்ரஜன் பற்றியெல்லாம் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே, with reference to the debate on hydrogen-powered locomotives in India, consider the following statements. Hydrogen-powered trains are mainly suited for low traffic routes where electrification is not economically feasible. The production of green hydrogen is more energy efficient than direct use of electricity for electric locomotives. Hydrogen storage and transportation require high pressure or ultra low temperature systems, making it complex and costly. Near 100% electrification of Indian railways has significantly reduced operational cost and carbon emissions. இதெல்லாம் correct. 1, 3 and 4 only, 2, 3 and 4 only, 1 and 2 only, 1, 2, 3 and 4. ஏன்? The production of green hydrogen is more energy efficient than direct use of electricity for electric locomotives. ஆனா இப்போதைக்கு அந்த அளவுக்கு நம்மளோட டெக்னாலஜி இல்லை. ஓகே, தனிகை 2, 3 and 4 ஆகும். எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்றது வந்து ஃப்ரம் த டெர்மினல் இனி அதர் ரிசோர்சஸ். ஸோ நம்ம அதை தாண்டிட்டு பண்ணும்போது கிரீன் ஹைட்ரஜன் பண்ணணும், மோர் எனர்ஜி எஃபிஷியண்டாக தான் சார். என்னன்னா கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைசிஸ் மெத்தடில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்குது. ஓகே, அதுக்கே நமக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. ஓகே, அப்போ அந்த டெக்னாலஜி நம்மக்கிட்ட பெரிய லெவலில் ரெனியூபிள் சோர்ஸை வச்சு நம்ம கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணுற லெவலில் நம்ம இப்போ இருக்கிறோமானா இல்லை. ஓகே, இப்போ நம்ம கார்பன் எமிஷன் பண்ணி அந்த எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி தான் கிரீன் ஹைட்ரஜனே ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஓகே, ஸோ அதனால் இப்போதைக்கு அது மோர் எனர்ஜி எஃபிஷியன்டானா கிடையாது. ஓகே, அதனால இல்லை இப்போதைக்கு எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ்ஸ் வந்து இதை விட அது மோர் எனர்ஜி எஃபிஷியன்டானா இல்லை. கிரீன் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுறது பெட்டர் கண்டிப்பாக, ஏன்னா எமிஷன்ஸ் கார்பன் கண்டிப்பாக கிடையாது. ஓகே, பட் கிரீன் ஹைட்ரஜனை இங்கே கேட்டிருக்கிறது வந்து ப்ரொடக்ஷன். ஓகே, கிரீன் ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இல்லை. அப்போ நம்ம கார்பனை எமிட் பண்ணி கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணி நோ யூஸில். ஓகே, அதுதான் சொல்கிறோம். இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய வருது, வெஹிக்கிள்ஸ் பேட்டரி வெஹிக்கிள்ஸ் நிறைய வந்துருச்சு அப்படின்னா டீசல் எமிஷன்ஸ் இருக்காது, க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிட் ஆகாதுங்கிறது நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த பேட்டரியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ அந்த காரில் இருக்கிற நம்ம அதர் பார்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த இண்டஸ்ட்ரியை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த இண்டஸ்ட்ரிலாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது, அந்த கார் மேனுஃபேக்சர் பண்ணுற இண்டஸ்ட்ரிக்கு கரண்ட் எது மூலமாக வருது, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அந்த இன்புட் அவுட்புட்டில் நமக்கு வந்து இந்த அவுட்புட் அதிகமாக இருந்தால் தான் அது வந்து என்ன சொல்லலாம், கிரீன் எக்கனாமின்னு சொல்லலாம்.
கம்ப்ளீட் கிரீன் எக்கனாமியா அப்பதான் மாறும். ஓகே, நாம கார்பன் எமிஷன்ஸ் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ரெனியூபிள் எனர்ஜி இது பண்றாங்க. ஓகே, ஆனா அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான கரண்ட் எல்லாம் எங்கேயோ கார்பனை பெருசா எமிட் பண்ணி தான் வந்து சேருது. அப்படிங்கிறப்போ தட் இஸ் நோ யூஸ். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது அதெல்லாம் தான். இ வெஹிக்கிளை ப்ரமோட் பண்றோம் அப்படின்னா இ வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரிக்கு சப்ளை பண்ற எலக்ட்ரிசிட்டி ரெனியூபிள் எனர்ஜிலேருந்து அதிகமாக போற அளவுக்கு நம்ம டெவலப் ஆயிட்டோம்னா ஓகே. ரெனியூபிள் எனர்ஜியில பெருசா டெவலப் ஆகல, நம்ம என் ப்ராடக்ட்டை மட்டும் கிரீனா பண்ணுங்க கிரீனா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? தட் இஸ் ஓகே. ஓகே, ஹைட்ரஜன் ஸ்டோரேஜ் அது வந்து கண்டிப்பா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் அண்ட் காஸ்ட்லி தான். எலக்ட்ரிஃபிகேஷன் கண்டிப்பா கார்பன் எமிஷனை குறைச்சிருக்குது. ஓகே, ஏன்னா டைரக்ட் டீசல் எமிஷன் குறையுது அங்க. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 1, 3 and 4. ஓகே, தனியே ஓகேவா? ஓகே. ஓகே, தென் consider the following statements regarding the Indian stock market decline in April. The Indian இப்போ ரீசெண்டாக பயங்கர அடி வாங்குச்சு இல்லையா? The Indian stock market witnessed the steepest ever single day fall since March 2020, கோவிடுக்கு அப்புறம். Triggered primarily by weak and domestic corporate earnings. The decline was primarily triggered by global concerns including the US-China trade tensions and fears of potential global recession. இந்த ரெண்டுல எதனால நடந்துச்சு? இல்லை ரெண்டு நாளுமே நடந்துச்சா? பர்டிகுலரா எதனால நடந்துச்சு? இந்தியாவில் வந்து வீக் டொமஸ்டிக் கார்பரேட் ஏர்னிங்ஸால இது நடந்ததா? Sir, B2 only. 2 only. எஸ். எதனால? ஃபர்ஸ்ட் வந்து எதனால நாங்க சொல்லிடலாம். சார் டொமஸ்டிக் கார்பரேட் ஏர்னிங் வந்து அதிகமா இருந்தது சார் நம்மளது. அது வந்து வீக் ஆகல. யூஎஸ் ஆல தானே சார் நம்மளது வந்து குறைய ஆரம்பிச்சது. எஸ் டொமஸ்டிக் கார்பரேட் ஏர்னிங் பிரச்சனை இல்லைல்ல. எஸ். அண்ட் ஆ இன்னொரு விஷயமும் இதில் சொல்லலாம் என்னன்னா, கோவிட்டுக்கு அப்புறம் இதுதான் ஸ்டீப்பஸ்ட்ங்கிற மாதிரி மீனிங் வருது. அதையும் வந்து ஆ வாங்க. சார். ஆ அதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஸ்டீப்பஸ்ட் டிக்ளைன் இருந்திருக்கு. ஓகே. ஓகே, ஸோ தட் இஸ் சார் 2 ஒன்லி இது. ஓகே, சரி. என்னென்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இப்போ வந்து ஸ்டீப்பஸ்ட் ஃபால் இருக்கு இல்லையா? இப்போ லாஸ்ட் ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா சடனா 23,000 22,000 மாறி இதாச்சு. அந்த மாதிரி ஸ்டீப்பஸ்ட் ஃபால் 2 மாசத்துக்கு முன்னாடி 24,000 இருந்தது நிஃப்டி. அந்த அளவுக்கு ஸ்டீப்பஸ்ட் ஃபால் வந்ததுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புடைய ஆக்டிவிட்டி தான். ஸோ யூஎஸ் வந்து இந்த ட்ரேட் வார் பண்ண 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 பெருசாக இதாச்சு. அண்ட் இன்னொன்று என்னன்னா போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வெளியே போச்சு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எஃப்ஐஐ வந்து நிறைய வெளியே போச்சு. அந்த அவுட்ஃப்ளோ இருந்ததுனாலையும் ஸ்டாக் வந்து பயங்கரமாக ஃபாலோ ஆச்சு. ஓகே, அதுக்கு முன்னாடி கோவிடுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்டீப் ஃபால்லாம் இருந்திருக்கு. ஓகே, இங்கே வந்து வீக் டொமஸ்டிக் கார்பரேட் ஏர்னிங்ஸால இதாகலை. ஓகே, திடீர்னு டாடா கம்பெனியோ ரிலையன்ஸ் கம்பெனியோடைய ஏர்னிங்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு, அதனால வந்து ஸ்டீப் ஃபால் வந்துச்சுன்னா இல்லை. இது எல்லாமே பயத்தில் தான் வந்தது இந்த ஸ்டீப் ஃபால் எல்லாமே, யூஎஸ் உடைய டேரிஃப் ஃபால். The recent fall in the Indian rupee amid global trade tensions most appropriately refers to which of the following economic phenomena? Capital flight, currency war, terms of trade shock, risk aversion in financial markets. Answer. எதையாச்சும் ஒன்று இதில் எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னா எதை எலிமினேட் பண்ணுவீங்க? கேபிட்டல் ஃபிளைட் சார். கேபிட்டல் ஃபிளைட் எலிமினேட் பண்ண முடியாதே. ஏன்னா கேபிட்டல் ஃபிளைட் அப்படிங்கிறது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வெளியே போகிறது. போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய ரிட்டர்ன் பண்ணாங்க. ஸோ அதுதான் கேபிட்டல் ஃபிளைட். அது வெளியே போனது ஒரு பெரிய காரணம். ஆமாம் சார்.
ஸோ நம்மக்கிட்ட வந்து டாலர் இல்லாமல் போச்சு, டாலருக்கான டிமாண்ட் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு, அதனால ஓகேங்க. ருப்பியோடைய வேல்யூ வந்து ஃபால் ஆச்சு. ஓகே. கரன்சி வாருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு வாரையும் கரன்சி வாரையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. கரன்சி வாருங்கிறது வந்து டெலிபரேட்டாக இப்போ இந்தியன் ருப்பியோடைய வேல்யூ வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுறது. ஓகே, ஓகே. பட் நம்ம யூஸ் வந்து அப்படி பண்ணலை. இந்தியன் வேல்யூவை குறைக்கணும், சைனீஸோடைய கரன்சி வேல்யூவை குறைக்கணும், அதனால ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோன்னு பண்ணலை. அப்படி பண்ணாதான் அது பேர் கரன்சி வார். ஓகே, அவங்க பண்ணது டேரிஃப் அந்த இதில் தான் போச்சு. அதனால கரன்சி வாரை வந்து நீங்கள் இதில் எலிமினேட் பண்ணலாம். ஓகே, அதை எலிமினேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். தேர்டை பற்றி யோசிக்க வேண்டாம். சப்போஸ் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் ஷாக், இப்போ ட்ரேடில் வந்து நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, சடன் ஃபால், மறுபடியும் திடீர்னு ரைஸ் ஆகுறது, இதெல்லாம் எப்போவுமே நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம்தான். அதனால ருப்பி வேல்யூ வந்து குறைஞ்சி கூடுமான்னா பெருசாக இருக்காது. ஓகே, தட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் த டிமாண்ட் ஃபார் டாலர்ஸ் அண்ட் ருப்பி. ஓகே, ரிஸ்க் அவர்சன் இன் ஃபினான்சியல் மார்க்கெட் அப்படிங்கிறப்போ ஏதோ ஒன்று பெரிய ரிஸ்க் ஆகுது, அதனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வேற ஒரு சைடில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால, சரி டாலருடைய வேல்யூ அதிகமாகுது, நிறைய டாலர் நம்ம வாங்கி வச்சிருவோம் அப்படின்னு வாங்கி வைக்கிறதுனால, டாலருக்கான டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணி விடுறதுனால, ஸோ அதனால ருப்பி ஃபால் வந்து நடக்கும். ஓகே, ஸோ 1 and 4 எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ருப்பி ஃபால்ல. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பிளேஷன் கூட கொடுத்துருக்கோம் பாருங்க. கேபிட்டல் ஃப்ளைட், the rupee weakened in part due to withdrawal by both foreign and domestic equity investors. Currency war, no deliberate competitive devaluation was reported. Okay, deliberate ஒரு வேல்யூ குறைக்கணுங்கிறதுக்காக பண்ற ஆக்டிவிட்டி. No adverse shift in export import prices is mentioned. Okay, in fact the crude prices declined which would ease import cost. Okay, ட்ரேட் ஷாப்ல ட்ரேட் வந்து அவ்வளோ என்னன்னா ட்ரேட்ல வந்தோம்னா கிரியேட் இம்பாக்ட்ஸ் ஆன் ஃபாரெக்ஸ். ஃபாரெக்ஸ்ல இம்பாக்ட் ஆகிறதுனால ருப்பீல டீவேல்யூஷன் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ருப்பீயோட வேல்யூ கம்மியாக வாய்ப்பு. terms of trade சாக்கலையா, இந்த ட்ரேட் மென்ஷன் பண்ணுங்க, பட் அதெல்லாம் ட்ரேடிங் இம்பாக்ட்ஸ் ஆன் த ஃபாரெக்ஸ். ஸோ இட் வில் கிரியேட் இம்பாக்ட்ஸ் ஆல்சோ ருப்பீ. குளோபல் ட்ரேட் டென்ஷன்ஸ்னு அங்கே கொஸ்டினில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து யூஎஸுடைய டேரிஃபை தான். ஓகே, அதனால வந்து இம்பேக்டை தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ரீசன்ட் ஃபால் இன் த இந்தியன் ருப்பி amid global trade tensions. Most appropriately the first two can fall into trade shock எடுத்துக்கிட்டோம்னா in terms of trade shockனு சொல்றது வந்து இந்தியன் ருப்பீ என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி கம்மியாயிடுச்சு, ட்ரேட்ல கம்மியாயிடுச்சு. ஸோ அதுவும் எப்படி ஸோ எப்படி வந்து கம்மியாகும் போது ஃபாரெக்ஸ் கம்மியாகும். இப்போ ஃபாரெக்ஸ் கம்மியாயிடுச்சுன்னா இந்தியாவோட ருப்பீஸ் ரீவேல்யூஷன் அதிகமாக டெப்ரிசியேஷன் அதிகமாக. ஸோ இந்தியாவோட ருப்பீ வந்து ஃபாலோ ஆகும். ஆக்சுவலாக வந்து ஜென்ரலாக டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் ஷாக்னு இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணிட்டோம். இங்கே ஆக்சுவலாக வந்து ட்ரேட் ஷாக்னு மென்ஷன் பண்ண நினைச்சது என்ன அப்படின்னா மார்க்கெட்டை, நம்மளுடைய இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இதை கொண்டு வந்தோம். ஜென்ரல் ட்ரேட் ஷாக்னு கொடுத்துடக்கூடாது. சரி, ஓகே, அப்போ ஜென்ரலாக இதை ட்ரேட் ஷாக்னு எடுத்தோன்னா நமக்கு 1, 3 and 4 எடுக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக இது மாடிஃபை பண்ணணும். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த
அந்த ரீசன்ட் ஃபால் இந்த இந்தியன் ருபி இதுக்கான இது. ஓகே, இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க டேரிஃப் இதெல்லாம் வந்து கரன்சி வார்னு சொல்ல முடியாது. இட்ஸ் எ ட்ரேட் வார். ஓகே, இந்தியன் அவங்க ஒரு பர்டிகுலர் இந்தியன் வேல்யூ வந்து டிவேல்யூ பண்ணணுங்கிறதுக்காக அவங்க எதுவும் பண்ணலை. ஓகே, தட் ஓகே சார். அந்த தேர்ட் மட்டும் நம்ம கொஞ்சம் வேற மாதிரி மாற்றிடலாம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இல்லை ட்ரேடிங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கிட்டா கரெக்டு, அதை மேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஜென்ரல் ட்ரேட்னு கொடுத்ததுனால அதை எடுக்கலாம். ஓகே சரி. அது கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே சரி. டேரிஃப் ஹைக்ஸ் by a major importing country are most likely to affect which of the following in a developing export dependent economy? யூஎஸ்ஏ இந்தியாவுமே நீங்கள் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ நடந்துட்டு இருக்க அந்த எக்ஸாம்பிள் அவ்வளோதான். இதை வச்சு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஏ சார், டொமஸ்டிக் கன்சப்ஷன் பேட்டர்ன். டொமஸ்டிக் கன்சம்ஷன் பேட்டர்ன் எப்படி சொல்றீங்க? இப்போ அங்க வாங்கக்குள்ள அந்த டாரிஃப் ஹைக் ஆயிருந்ததுன்னா ரேட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்ல சார். அது வந்து யூஎஸ்ல தானே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆமா சார், அதான் இம்போர்ட்டிங் கண்ட்ரி தானே சார் சொல்றாங்க அவங்க. எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரின்னு சொல்லல. இம்போர்ட்டிங் கண்ட்ரினா யூஎஸ் தானே சார் வரும். கேட்டிருக்கிறது ஆ. tariff hikes by a major importing country are most likely to affect which are the following in a developing export dependent economy. இங்க டிபெண்டன்ட் எக்கனாமி. டெவலப்பிங் எக்ஸ்போர்ட் டிபெண்டன்ட் எக்கனாமி கண்ட்ரியில அவங்க பண்ற ஆக்டிவிட்டியால என்ன எஃபெக்ட் ஆகும்னு கேட்குது. எம்ப்ளாய்மெண்ட் இன் எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரி. ஸோ ஆப்ஷன் சி. சி. ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் இன் எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரியில வந்து ஏதாச்சும் இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இங்க அஃபெக்ட் ஆக போறது என்னதுதான்? எக்ஸ்போர்ட் தான் சார். எக்ஸ்போர்ட் தான் அஃபெக்ட் ஆக போகுது. ஓகே, யூஎஸ் வந்து மேஜர் இம்போர்ட்டிங் கண்ட்ரி. இந்தியாவில இருந்து நிறைய ப்ராடக்ட்டை மேஜரா இம்போர்ட் பண்ற கண்ட்ரி. அவங்க பண்ற அந்த டேரிஃப் ஹைக்கால வந்து இந்தியா மாதிரியான டெவலப்பிங் எக்ஸ்போர்ட் டிபெண்டன்ட் எக்கனாமி என்ன ஆகும், என்னெல்லாம் அஃபெக்ட் ஆகும்னு கேட்குறோம். ஓகே, ஸோ அப்போ நம்மளுடைய எக்ஸ்போர்ட் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் அஃபெக்ட் ஆகுதுங்கிறப்போ இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் ஆச்சுன்னா அதில் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரியில் வந்து கேட்டிருக்கிறது என்னன்னா likely to affect which are the following in a developing export dependent country. ஓகே, ஸோ அதனால ஆப்ஷன் சி வந்து அஃபெக்ட் ஆகும். ரைட். நான் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறது வேற நிறைய ரீசன்ஸால. அவங்களுக்கு அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுதுன்னு எடுத்துகிட்டு போகிறதுனால. ஓகே, இப்போ அங்கேருந்து வர்ற எக்ஸ்போர்ட் இங்கே அதிகமாகுது, டேரிஃப் அதிகமாகுதுன்னா டொமஸ்டிக் கன்சம்ஷன் பேட்டர்ன் வந்து இதாகும். நமக்கு வந்து ஏன்னா ப்ரைஸ் கூடும், விலைவாசி அதிகரிக்கும். இங்கே கேட்டிருக்குது இங்கே இருக்கிற எக்ஸ்போர்ட்டுக்கு அவங்க டேரிஃப் போடுறதுனால நமக்கு என்ன ஆகும் தான் கேட்டிருக்கு. பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னா இதுதான். பங்களாதேஷில் வந்து யூஎஸ் பையர்ஸ் ஹேவ் பிகன் ஹால்ட்டிங் ஆர்டர்ஸ் ஃப்ரம் பங்களாதேஷ். இதில் கார்மெண்ட்ஸில் ஏன்னா வேர்ல்டு செகண்ட் பிக்கஸ்ட் கார்மெண்ட் மேனுஃபேக்சரர் பங்களாதேஷ். அவங்க வந்து அப்படியே ஹால்ட் பண்ணாங்க. அதனால அவங்க பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆனாங்க பங்களாதேஷ். ஸோ அதான் இதில் கொடுத்துருக்காங்கன்னா that pushed the government in Dhaka to pay on Monday for a 3-month pause to the levies. ஒரு 3 மாதம் இது பண்ணுங்க, பாஸ் பண்ணுங்க, டியூட்டி லெவி பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட் ப்ரொடக்ஷன் அக்கௌண்ட்ஸ் ஃபார் அபவுட் 80% ஆஃப் த எக்ஸ்போர்ட்ஸ் இன் பங்களாதேஷ். அண்ட் இண்டஸ்ட்ரி ஹாஸ் பீன் ரீபில்டிங் ஆஃப்டர் இட் வாஸ் ஹிட் ஹார்ட் இன் ஸ்டூடெண்ட். ஏற்கனவே பங்களாதேஷில் இந்த பெரிய பிரச்சனை வந்து பொலிட்டிக்கலாக இன்ஸ்டபிலிட்டி ரொம்ப இதாகி மறுபடியும் இப்போ தான் ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஏற்கனவே இண்டஸ்ட்ரியெலாம் அஃபெக்ட் ஆகிடுது. மறுபடியும் யூஎஸ் வந்து இதை ஹால் பண்ணுறாங்க, பெரிய லெவலில் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஏன்னா டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து பங்களாதேஷுடைய மேஜர் எக்கனாமி. அப்போ அதுவே அஃபெக்ட் ஆகுது எத்தனை மாசமாங்கிறப்போ இதாகும் சொல்லி இது ஒரு 3 மந்த்ஸுக்காச்சும்
இந்த இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. யாருக்கு? யூஎஸ்க்கு சொல்றீங்களா? ஆக்சுவலா யூஎஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் அது பண்றதே. எங்க லேண்ட்ல வந்து பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்றாங்க. உங்க லேண்ட்ல பண்ணீங்கன்னா நான் டேரிஃப் போடுறேன்னு சொல்றாங்க. அவ்வளோ. ஸோ என்கரேஜ் தான் பண்றாங்க. அங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்குள்ள இங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க, எங்க ஆளுங்களுக்கு வேலை கொடுங்க தான் சொல்றாங்க. அவ்வளோ. Okay. Under Article 200 of the Indian Constitution, governor is empowered to which of the following with respect to a bill passed by the state legislature? Assent to the bill, withhold the assent, reserve the bill for president consideration. All of the above, இல்லையா? தனி அசென்ட் டு த பில் மட்டும் கிடையாது இல்ல. ஆர்டிகல் 200 என்னெல்லாம் சொல்லுது? ஆமா சார், அது மூணுத்தையும் சொல்லுது சார். பட் ஆனா இப்ப ரீசெண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து இது சொன்னது வந்து வித்ஹோல்டு பண்றதும் 3 month அந்த டேட் ஆஃப் பீரியட் சொல்லியிருந்தாங்கல்ல சார். ஆ அதுபடி கன்சிடரேஷன் பண்ணி பார்த்தா அசன்ட் டு பில் மட்டும் தான் சார் வரும்ன்றது போட்டேன். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா டைம் ஃப்ரேம் இது பண்ணாங்க. ஆமா சார். ஆனா இதை டைம் ஃப்ரேம் பத்தி நம்ம கேட்கல. ஆர்டிகல் 200 படி கவர்னர் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், அசென்ட் பண்ணலாம், வித் ஹோல்டு பண்ணி வைக்கலாம், பட் பீரியட் இருக்கு. அந்த ரிசர்வ் பில் ஃபார் பிரசிடென்ட் ஓகே சார், ஓகே ஓகே. பிரசிடென்ட் கன்சிடரேஷன் வித் ஹோல்டு இது பண்ணி ஆமா வைக்கலாம். சார், கரெக்ட் தான் சார். ஆல் ஆஃப் தி அபோவ் தான் சார். ஆல் தி அபவ் தான். ஓகே சார், சாரி சார். நீங்க சொல்ற எக்ஸ்பிளனேஷன் வந்து அடுத்த கொஸ்டின்ல வருது பாருங்க, இருக்கும். ஓகே சார். Consider the following statements regarding the Supreme Court interpretation of Article 200. A governor has the power to withhold assent indefinitely if he does not agree with the state legislature. If a bill is repassed by the state legislature, governor is constitutionally bound to give assent within 1 month. The Supreme Court fixed time limits of 1 to 3 months for the governor to act on bills. The president can selectively assent to reject or ignore bills referred by the governor without judicial scrutiny. First year on indefinitely சொல்லி இருக்குது இல்லையா? அது ராங். செகண்ட் தான் நீங்க சொன்னது. இப்போ 1 month. So second one is correct. Supreme Court fixed time limits for 1 to 3 months for governor to act on bills. Correct. அந்த 1 to 3 month உண்டு சார். பட் ஆனா இது வந்து ஆக்ட் ஆன் த பில்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடியே ஒரு இது ஆக்ட் பண்ணிடுவாங்களா சார்? சுப்ரீம் கோர்ட் வந்து டைம் லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறாங்க. ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க சார். பண்ணிருக்காங்க. ஓகே, சோ தட் இஸ் ரைட். So 2 and 3 கரெக்ட். 4 வந்து வித்தவுட் ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி ஆனா கிடையாது. The president can selectively assent or reject or ignore bills referred by the governor without judicial scrutiny. No. So அதை வந்து சேலஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ 4 கிடைக்க வராது. அண்ட் இன்டெஃபினெட்லின்னு சொல்ற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ராங். டைம் ஃப்ரேம் வந்து லிமிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஓகே. இதில் இன்னொரு கொஸ்டின் வரலாம், நீங்கள் அதை பாலிட்டியில் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. கான்ஸ்டிடியூஷனில் டிஃபைன் பண்ணியிருக்குதா இத்தனை மந்த்துக்குள்ள அப்படின்னு டைம் ஃப்ரேம்? இல்ல சார், கான்ஸ்டிடியூஷன்ல ஃப்ரேம் பண்ணல சார். பண்ணல. ஓகே, சப்போஸ் சுப்ரீம் கோர்ட் பண்ணுது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கேன் இன்டர்பிரட். ஆமா சார். சார் ஆக்சுவலி அது வந்து இப்ப பண்ணலாமா சார், பண்ணக்கூடாதா சார்? பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரட் பண்ண முடியும். ஓகே சார். எஸ். So 2 and 3 only. Okay. Then consider the following statements regarding monsoon forecasting and ENSO phenomena. A La Nina event typically enhances monsoon rainfall in India. El Nino is associated with cooling of the central equatorial Pacific and is favorable for Indian monsoon. A deviation of 3% above the long period average falls within the normal monsoon classification. இல்ல கண்டிப்பா தப்பு அப்படின்னா இதை சொல்லிடலாம்.
செகண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா கூலிங் கிடையாது, அது ஹீட் ஆகுற ப்ராசஸ். ஓகே, அண்ட் ஃபேவரபிள் ஃபார் இந்தியன் மான்சூன் கொடுத்துருக்காங்க, கிடையாது. மான்சூன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் எல்னினோ வர்றப்போ. ஸோ 2 வந்து டெஃபினட்டாக ராங். அதை வச்சு ஆன்சர் பண்ண முடியுமான்னா பண்ணிடலாம் இல்லையா? ஓகே. ஸோ லானினா வந்து என்ன பண்ணோம்? மான்சூன் ரெயின்ஃபால் வந்து என்ஹான்ஸ் பண்ணுமா? ஏன்? லானினாங்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, எல்னினோங்கிறது லானினாக்கும் பெரிய டிஃபரெண்ட் என்ன? ஆப்போசிட் டைரக்ஷன்ல இது வாட்டர் சேஞ்சஸ் பண்ணும் சார். எஸ், ஹாட் வாட்டரிங் கூலிங் வாட்டரிங். ஸோ எல்னினோ வந்து என்னது, அப்படியே பசிபிக் சைடு கொண்டு போயிடும், சென்ட்ரல் பசிபிக். ரிவர்ஸ் ஆயிரும் கண்டிஷன்ஸ் ஆமா எல்லாம். சார். எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஜென்ரல் கண்டிஷன் வந்து என்ன ரிவர்ஸ் ஆகும். இதுல எல்னினோல மழை பெய்யுற இடத்துல மழை பெய்யாம போகும், ட்ரையா இருக்கிற இடம் வெட்டாகும், வெட்டா இருக்கிற இடம் ட்ரை ஆகும், அப்படியே எல்லாமே ரிவர்ஸ் எல்லாம் மாறும். லானினாங்கிறது இருக்கிற கண்டிஷன் எக்ஸ்ட்ரீமா மாறும். வெட்டா இருக்கிறது ரொம்ப வெட்டா மாறும், ட்ரையா இருக்கிறது ரொம்ப ட்ரையா மாறும். அது லானினா கண்டிஷன். அப்ப லானினா வர்றப்போ நம்மளோட இந்தியன் மான்சூனை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி வரும். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அப்போ உங்க கூலிங் ப்ராசஸ் வருது அப்படிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரை வந்து கிரேடியன்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மான்சூனுடைய இன்டென்ஸும் அதிகமாகும். 2015 சென்னை ஃப்ளட்டுக்கு வந்து லானினாவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஹெவியான ரெயின்ஃபால் வந்ததுக்கு. ஸோ 1 கரெக்ட். 3% டீவியேஷனுங்கிறது பெருசாக பார்க்க மாட்டாங்க, அது நார்மல் தான். ஓகே, சரி. ஸோ 1 and 3. மோஸ்ட்லி இந்த ஜூன் மந்த் வரைக்கும் இந்த எல்னினோ லானினோ பற்றி இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக வந்துட்டு தான் இருக்கும். தென் consider the statements regarding the India, Myanmar, Thailand trilateral highway. The IMT trilateral highway aims to connect India's western Arabian Sea region to Southeast Asia Pacific, enhancing trade and regional connectivity. The establishment of a BIMSTEC Chamber of Commerce has been proposed to foster economic integration among the member states. The IMT trilateral highway is partially operational, with a few sections completed and open for transit from northeastern states. ஆன்சர் செகண்ட் கரெக்டா? ஃபர்ஸ்ட் என்ன ராங்? ஐஎம்டி வந்து இந்தியாவோட வெஸ்ட் டு சவுத் ஈஸ்ட் கிடையாது, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல இருந்து பசிபிக் போறது. எந்த ஸ்டேட்ல இருந்து போகுது வரிசை சொல்லுங்க. எந்த ஸ்டேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ட்ரைலேட்டரல் ஹைவே ஐஎம்டி? மணிப்பூர். மணிப்பூர்ல மோரேன்னு ஒரு பிளேஸ்ல இருந்து போகுது. தாய்லாந்துல வந்து சவுமேட்டா ஒரு ஏர்போர்ட் இருக்கு, அந்த சிட்டி வரைக்கும் போய் கனெக்ட் ஆகுது. ட்ரைலேட்டரல் ஹைவே அந்த சிட்டி கேட்கலாம் ஞாபகம். மணிப்பூர் மோரே டு தாய்லாந்து சவுமேட். இது பார்சியலி ஆப்ரேஷனலா இல்லை. ஓகே, ஸோ இன்னும் இதாகலை. ஓகே, கம்ப்ளீட் ஆகலை, பார்சியலி ஆப்ரேஷனும் கிடையாது. அதனால 3யும் ராங் தான். 2 ஒன்லி. With reference to the monetary policy and global trade dynamics, consider the following statements. A reduction in the policy repo rate is likely to stimulate investment and consumption, but may lower returning for net savers. Trade tensions and uncertainty can impact domestic economic growth even if the country is not directly involved in the tariff war. மானிட்டரி பாலிசி, குளோபல் ட்ரேட் டைனமிக்ஸால இதில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது. பாலிசி ரெப்போ ரேட் வந்து இப்போ போத் 1 and 2 சார். போத் 1 and 2. ஓகே, இப்போ ரெப்போ ரேட் இது பண்ணாங்க இல்லையா? ஆமா சார், குறைச்சிருக்காங்க சார். குறைச்சாங்க. ஓகே,
ஸோ அப்போ அது பண்ணுறப்போ கண்டிப்பாக லிக்விடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். பேங்க்ல ஆ இருந்து லோன், ஹவுசிங் லோன் எல்லா லோனுமே பீப்புளுக்கு அதிகமாக போய் சேரும். அட் த சேம் டைம் ஃபிக்ஸட் டெபாசிட் இவங்க அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியா கிடைக்கும். ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கரெக்ட். ட்ரேட் டென்ஷன்ஸ் அண்ட் அன்சர்டனிட்டி கேன் இம்பாக்ட் டொமஸ்டிக் எக்கனாமி. கண்டிப்பாக இருக்க தானே செய்யும். ஆமா சார். ஓகே, இல்லை இதாகும். இதை பொறுத்து பேங்க் வரக்கூடிய இன்கம் பொறுத்து இதாகும். டெபாசிட் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ்டாக அப்படி இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எக்கனாமியை உள்ள ஸ்டிமுலேட் பண்ற அளவுக்கு உள்ள ரெப்போ ரேட் வந்து சேஞ்ச் ஆகுறப்போ ஓவரால் எக்கனாமி மாறுது இல்லையா, அப்போ கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் அவங்களுக்கு வரும். இட் இஸ் இருக்கும். ஓகே, அண்ட் நார்மலாக சேவிங்ஸ் ரேட்லேயும் வந்து அந்த சேஞ்சஸ் இதாகும். எஸ், so Reserve Bank slashed the repo rate by 0.25 basis, 25 basis points. Okay, policy is a bit growth. So இதான் அந்த நியூஸ் வந்தது இல்லையா. Bring down the interest burden on home, auto, other loan borrowers. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் குறையும். This will also reduce the interest earned on savings by depositors. Savings depositors கண்டிப்பாக இதாகும். The move comes against the backdrop of an escalating global trade war triggered by US president. Okay. Then, which of the following statements are correct? Nilgiri Thar is found in the region of Western Ghats from northern Karnataka to southernmost part of mountain. Nilgiri Thar has been listed as endangered species by IUCN. Nilgiri Thar belongs to the category of antelopes. நீலகிரி தார் வந்து ஆக்சுவலா இருக்கிறது எங்க மட்டும்தான் இருக்குது? கேரளா, தமிழ்நாடு சார். கேரளா, தமிழ்நாடு மட்டும்தான். பர்டிகுலர் நீலகிரி, ஆனைமலை இங்க எல்லாம். ஓகே, ஈவன் ஃபார் சவுத் வரைக்கும் கூட இல்லை. நீலகிரி, ஆனைமலை தான் அபண்டண்டா இப்போதைக்கு இருக்குது. ஓகே, ஸோ கர்நாடகாலாம் கிடையாது. ஓகே, சரி. இப்போ வந்து இது சொல்லியிருந்தாங்க இல்லையா, பாப்புலேஷன் 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் வந்துச்சு. பாப்புலேஷன் சர்வே எடுக்க சொல்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது பண்ணியிருந்தாங்க. கேரளா அண்ட் தமிழ்நாடு 2 சேர்ந்து பண்ண போறாங்க. அண்ட் என்டேஞ்சர்டு தான். ஆன்டிலோப்ஸ் இல்லை. ஓகே, பிளாக் பக் அதெல்லாம் தான் ஆன்டிலோப். பிளாக் பக், சிங்காரா, இந்தியன் கேசல் சொல்லுவோம்ல அது, அப்புறம் 4 ஹேண்ட் ஆன்டிலோப். ஸோ அதெல்லாம் தான் பார்க்க மான் மாதிரியே இருக்கும். ஸோ அதுதான் ஆன்டிலோப்ஸ். பிளாக் பக்லாம் தெரியுங்களா? எஸ் சார். 2 only. ஸோ இதுதான் கேரளா அண்ட் தமிழ்நாடு will jointly carry out a Nilgiri Thar census from April 24 to 27. The survey will span 89 census blocks in Kerala and 176 blocks in Tamil Nadu. ஸோ லாஸ்ட் ரிப்போர்ட்ல 2500 இருக்கிறதா ரிப்போர்ட் வந்திருந்தது. இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். With reference to the recent developments in Aadhaar governance, consider the following statements. ஒரு மினிஸ்டர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். இப்போ the union government has revised the Aadhaar Act to align it with the provisions of the Digital Personal Data Protection Act 2023. The Digital Personal Data Protection Act 2023 serves India's privacy law dealing with personal data, including biometric data. The draft rules to implement the Digital Personal Data Protection Act have already been notified and are currently in force. ஆதார் ஆக்டும் டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்டும் வந்து அலைன் ஆயிடுச்சா அப்படின்னா இல்லை. ஓகே, அலைன் ஆகணும் அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அண்ட் ஆதார் அத்தாரிட்டிஸ்க்கு வந்து கவர்னன்ஸுக்கு மினிஸ்ட்ரியிலிருந்து அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க, கரெக்டாக அலைன் ஆகிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ டிஜிட்டல் பர்சனல் Data Protection Act serves India's privacy law dealing with personal data and including biometric data. That is okay. அதுதான் அந்த லாவுடைய இதுவே. ஓகே, இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சா இந்த டிராஃப்ட் ரூல்ஸ் எல்லாம்? இப்போ ஃபோர்ஸ்ல இருக்குதா? இல்லை, இன்னும் ஆகலை. ஓகே,
ஸோ ஆன்சர் வந்து 2 ஒன்லி. ஓகேவா? 2 ஒன்லி தானே சொல்றீங்க தானே, வேற டவுட்டா? ஆமா சார், 2 ஒன்லி தான் சார் சொல்றேன். ஓகே ஓகே. ஸோ தேங்க்ஸ் சார். then which of the following are natural sources of carbon emissions into the earth atmosphere? Ocean atmospheric exchange, volcanic eruptions, forest fires, animal respiration, cement manufacturing. How many of the above are natural sources of carbon? Ocean atmospheric exchange na ஓஷன்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும்ல, கார்பன் டை ஆக்சைடு சிங்க்கும் ஆகும், ஓஷன்ல இருந்து ரிலீஸும் ஆகும் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சால கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியருக்கு போகிறது இருக்கும். 2 3 4 1 2 3 4 1 2 3 4 அந்த ப்ராசஸ் எதனால நடக்குது? என்ன சார்? எவாபரேஷனாலையும் நடக்கும். ஓகே. இன்னொன்று ஹைட்ரோ பிளான்ஸ் வந்து கேஸை ரிலீஸ் பண்ணுது இல்லையா, கார்பன் டை ஆக்சைடை, அது வாட்டர்லேருந்து வெளியே போகும்ல, அது சிங்க் ஆகுறது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரால சிங்க் ஆகுது, சிங்க் நடக்குது. ஸோ அதனால அந்த எக்ஸ்சேஞ்ச் நடந்துட்டு ஒரு சைக்கிள். ஓகே. வோல்கானிக் எரப்ஷன் ஆப்வியஸாக நடக்கும். ஃபாரஸ்ட் ஃபயர்ஸும் டெஃபினட்டாக, அது ஹியூமன் மேட்னு சொல்ல முடியாது, நேச்சுரலாகவும் ஃபாரஸ்ட் ஃபயர் நடந்துட்டு தான் இருக்குது. அனிமல் ரெஸ்பிரேஷனாலையும் நாம கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறோம். சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் நேச்சுரல் சோர்ஸ் கிடையாது. சப்போஸ் அந்த நேச்சுரல் சோர்ஸுங்கிற வார்த்தையை கவனிக்காம விட்டோம்னா அதை போட்டுருவோம். ஓகே, தட் இஸ் நேச்சுரல் சோர்ஸுங்கிற வார்த்தை தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்லி 4. ஓகே ஓகே சரி, தட்ஸ் ஆல். So these are all the issues in the last week, April 5 to 11. Okay, so done. வேற எதுவும் டவுட் இருக்கா? அந்த கொஸ்டின்ல கர்நாடகாவில் ஆக்சுவலி நீலகிரி கர்நாடகா அந்த பார்டர்ல இருக்க சான்ஸ் இருக்கு. பட் நம்ம அதனால கொஸ்டின் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா ஃப்ரம் நார்தன் கர்நாடகான்னு போட்டிருந்தேன். அதனால தான் கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்ட்ல நார்தன் கர்நாடகான்னு போட்டிருந்தேன். ஆமா, எனக்கு ஏன்னா நீலகிரியுடைய ஓவர்லேப்பிங் ஏரியா தானே, அதனால அந்த ஏரியாவில் ஒன்று இருக்கும். பேர் அதிகமாக இல்லை அவ்வளோ. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஓகே, தேங்க்யூ ஆல். தனி சார். ஓகே, எனி டவுட்? இல்ல சார், தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. டெய்லி டெஸ்ட் எடுங்க, நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ சார்.